மாட்டு பொங்கலும் ஜல்லிக்கட்டும். இன்றைய நகர வாழ்க்கையில் கண்ணை விற்று ஓவியம் வாங்குவது போல காசுக்காக ஆரோக்கியத்தை அடமானம் வைத்து வாழ்ந்து வருகிறோம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி அல்ல. பசுமாடுதான் தெய்வம். காளையை நந்தி என்று வணங்கியதற்கும் பசுமாட்டை கோமாதா என வழிபட்டதற்கும் காரணம் இதுதான். தெய்வத்தை பார்க்காத ஏழை விவசாயிக்கு அவன் வீட்டில் வளர்க்கும் பசுமாடும் காளையும் தான் அவனை பொறுத்தவரை தெய்வம், கடவுள், சாமி எல்லாமே. அதனால்தான் பொங்கல் நாளில் ஒவ்வொரு விவசாயியும் முதலில் கண்கண்ட தெய்வமான சூரியனை தை முதல் நாளில் வழிபடுகிறான். காரணம், சூரிய பகவான் இல்லையேல் விவசாயம் செய்ய முடியாது. அடுத்த நாள் மாட்டு பொங்கல். விவசாயிகளின் ஒற்ற நண்பனாக வீட்டில் ஒருவராக வளர்க்கப்படும் மாடுகளை குளிப்பாட்டி அதை அலங்கரித்து மாலை போட்டு பூஜை செய்கிறான். திருவிழா போல மாடுகளை கொண்டாடி மகிழ்கிறான். மாட்டு பொங்கல் கொண்டாட காரணமே மாடுகள் மூலமே இந்த வாழ்க்கை என்பதை நினைவுபடுத்தி அதற்கு நன்றி சொல்லி மாடுகளை தெய்வமாக போற்றி வணங்கவே மாட்டு பொங்கல் கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமல்ல, மாட்டை கொல்லக்கூடாது என்பதற்காகவே அதை சிவனின் வாகனமாக்கி பிரதோஷம் தோறும் நந்தி என்று பக்தியுடன் வழிபடுகிறோம். இந்த நன்னாளில் ஜல்லிக்கட்டு விளையாடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன? மாட்டு பொங்கல் கொண்டாடுவதன் பின்னிருக்கும் ரகசியம் என்ன? எந்தெந்த நந்தியை வழிபட்டால் எப்படியெல்லாம் விதி மாறும்? கோபூஜையின் பலன் என்ன? ஏன் செய்கிறார்கள்? எந்த கோயிலுக்கு சென்று கோபூஜை செய்து வழிபட்டால் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறலாம் என பல சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் காணவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஆயிரத்து 900 ஆண்டுகளில் நம் நாட்டில் சுமார் 87 வகையான நாட்டு மாடுகள் இருந்தன. அந்த மாடுகள் அனைத்தும் வெளிநாட்டு மாடுகள் வந்த பின்னர் காணாமல் போய் கலப்பு மாடுகளாகி இப்பொழுது இறுதியாக உம்பளச்சேரி இன மாடுகள், புலிக்குளம் இன மாடுகள், காங்கேயம் இன மாடுகள், பர்கூர் மலை மாடுகள், ஆலம்பாடி இன மாடுகள் என ஒரு சில நாட்டு மாடுகள் மட்டுமே மிஞ்சி உள்ளன. பொதுவாக நாட்டு மாடுகள் இருக்க காரணம் காளைகள் தான். இனப்பெருக்கம் காளைகளை வைத்துதான் முடிவு செய்யப்படுகிறது. அந்த காளைகளை காப்பதற்காகத்தான் ஜல்லிக்கட்டு போட்டியே நடத்தப்படுகிறது என்ற மகா ரகசியம் உங்களுக்கு இப்பொழுது புரிகிறதா? ஒவ்வொரு காளையும் நமது மண் வாசனையை, கிராமத்து அழகை பறைசாற்றுபவை. சீறி வரும் மாடுகளை அடக்குவதன் மூலம் ஒரு இளைஞனின் வீரமும் அவனது உடல் தகுதியும் ஆற்றலும் முடிவு செய்து பெண்களை மனம் செய்து கொடுக்கும் வழக்கம் இன்றும் கிராமப்புறங்களில் உள்ளது. எனவே ஜல்லிக்கட்டு என்பது சாதாரண பொழுதுபோக்கு விளையாட்டல்ல. அது நமது பண்பாடு, நமது பாரம்பரியம், நம் நாட்டின் உயிர் நாடியே ஜல்லிக்கட்டுதான் என்று சொல்லவும் வேண்டுமோ? இன்று கோடிக்கணக்கான மக்கள் ஜல்லிக்கட்டை காண உலகம் முழுவதும் இருந்து நம் கிராமப்புறங்களை நோக்கி வர காரணம் கிராமத்தின் சொத்தான மிஞ்சி உள்ள காளை இனங்கள் தான். காளைகளை காத்திடவே நந்தியாக வழிபடும் வழக்கமும் வந்ததென்றால் அது மிகையல்ல. நந்தி வழிபாடும் இந்து மதமும். நந்தி இல்லாமல் சிவனில்லை என்னும் அளவிற்கு சிவபெருமான் மனதில் இடம் பிடித்தவர் நந்தி பகவான். நந்தி காதில் வேண்டுதல்களை சொன்னால் நிச்சயம் அது உடனே நடக்கும் என்பது ஐதீகம். காரணம், நந்தி பகவான் சிவபெருமானிடம் சொல்லி உடனே அந்த காரியத்தை செய்திடுவார் என்பது நம்பிக்கை. சிவாலயங்களில் மொத்தம் 5 வகையான நந்திகள் உள்ளன. இந்திர நந்தி, வேத நந்தி, ஆத்ம நந்தி, மால்விடை நந்தி மற்றும் தரும நந்தி. இவைகளில் இந்திர நந்தியை கோவிலுக்கு வெளியே சற்று தொலைவில் கருவறையை நோக்கி இருப்பதை பார்க்கலாம். வேத நந்தி அல்லது பிரதம நந்தியை சுதையாலும் சுண்ணாம்பாலும் மிகப்பெரிய அளவில் பெரிய மண்டபத்தினுள் அமைந்திருக்கும். ஆத்ம நந்தி கொடிமரத்தின் அடியில் இருக்கும். இதற்கே பிரதோஷ நேரத்தில் சிறப்பு வழிபாடுகள் செய்வார்கள். மால்விடை நந்தி 2வது பிரகாரத்தில் இருக்கும்.
தரும நந்தி என்பது சிவபெருமானுக்கு மிக அருகில் மகா மண்டபத்தில் எழுந்தருளியிருக்கும். நந்தியை பிரதோஷ நாளில் வழிபட்டால் எப்பேற்பட்ட தோஷமும் தீரும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் வரும் பிரதோஷ நாளில் நந்தியை வழிபட்டால் நல்ல வேலை கிடைக்கும், பேர் புகழ் உண்டாகும், அரசு ஆதாயம் ஏற்படும், பூர்வீக சொத்து கைக்கு வரும். திங்கட்கிழமையில் வரும் பிரதோஷ நாளில் நந்தியை வழிபட்டால் உடல் ஆரோக்கியம் உண்டாகும், மனக்கவலை தீரும், செய்த பாவங்களிலிருந்து பிராயச்சித்தம் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமையில் வரும் பிரதோஷ நாளில் நந்தியை வழிபட்டால் வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும், கடன் பிரச்சனை தீரும், சகோதர ஒற்றுமை உண்டாகும். புதன்கிழமையில் வரும் பிரதோஷ நாளில் நந்தியை வழிபட்டால் கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும், சித்த பிரம்மை, ஸ்ட்ரெஸ், ஞாபக மறதி போன்ற பிரச்சனைகள் தீரும், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும், நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். வியாழக்கிழமையில் வரும் பிரதோஷ நாளில் நந்தியை வழிபட்டால் பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தி ஆகும், குலசாபம், குரு சாபம் நிவர்த்தி ஆகும், மகான்கள், யோகிகள், சித்தர்கள், ஞானிகள் அருள் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். வெள்ளிக்கிழமையில் வரும் பிரதோஷ நாளில் நந்தியை வழிபட்டால் திருமண தடை நீங்கும், கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும், வாகன யோகம், சொகுசான வாழ்க்கை, ஆடம்பரமான கார், பங்களா, காஸ்ட்லியான செல்போன், லேப்டாப் போன்ற பௌதீக தேவைகள் அனைத்தும் கிடைக்கும். சனிக்கிழமையில் வரும் பிரதோஷ நாளில் நந்தியை வழிபட்டால் சகலவிதமான தோஷங்கள், பாவங்கள், சாபங்கள், நோய், கடன், கோர்ட் கேஸ் பிரச்சனை, பகை, கண் திருஷ்டி அனைத்தும் தீரும். 1000 பிரதோஷங்களை தரிசித்த பலன் ஒரு சனி பிரதோஷத்தை தரிசித்தாலே கிடைக்கும் என்பது உறுதி. சனி பிரதோஷ நாளில் கட்டாயம் கோயிலில் இருக்கும் பசுவுக்கு அகத்திக்கீரை மற்றும் காகம், பைரவர், மீன், புறா உள்ளிட்ட ஜீவராசிகளுக்கு உண்ண ஆகாரம் கொடுத்தால் அது சிவபெருமானின் மனதை குளிரச் செய்து நவகிரக தோஷம் நிவர்த்தி ஆகும். புகழ்பெற்ற நந்திகளும் சிறப்பும். நந்திகளில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் நந்தி, தஞ்சை பெரிய கோயில் நந்தி, மைசூர் சாமுண்டீஸ்வரி நந்தி, ஆந்திர மாநிலம் லேபாக்ஷி நந்தி, போகநந்தீஸ்வரர் கோயில், சிக்பல்லாப்பூர் நந்தி, கங்கை கொண்ட சோழபுரம் நந்தி, ஐராவதேஸ்வரர் கோயில், தாராசுரம் நந்தி, நந்தி ஹில்ஸ் நெல்லிக்காய் பசவண்ணா கோயில் நந்தி, ஆந்திர கர்னூல் மகாநந்தி, ஆந்திர கர்னூல் யாகந்தி உமா மகேஸ்வரர் நந்தி, சென்னகேசவ கோயில், பேளூர் நந்தி, ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி நந்தி உள்ளிட்ட நந்திகள் உலக புகழ்பெற்ற சக்தி வாய்ந்த நந்தி ஸ்தலங்களாகும். இந்த ஸ்தலங்களுக்கு சென்றாலே போதும், உங்கள் வாழ்க்கை நிச்சயம் மாறும், இது உறுதி. கோ பூஜையும் திருவானை காவலும். இன்னமும் விஞ்ஞானம் விழிப்புதுங்கும் ஒரு இடம் உண்டு என்றால் அது நம் மெய்ஞானம் தான். வீடு கட்டினால் முதலில் பசுவையும் கன்றையும் உள்ளே அழைத்து சென்று கோ பூஜை செய்வது தொடங்கி நம் நாட்டின் அனைத்து வழிபாடுகளும் அறிவுபூர்வமானது. கோமாதாவை தெய்வமாக வழிபட்டு அதில்தான் 30 முக்கோடி தெய்வங்களும் தேவர்களும் உள்ளனர் என்று சொல்வது மூட நம்பிக்கை அல்ல. இன்று இந்த உலகில் நம்மை சுற்றி ஏராளமான நெகட்டிவ் எனர்ஜி என்று சொல்லப்படும் எதிர்மறை சக்திகள் அதிகமாக உலவுகின்றன. அந்த எதிர்மறை தீய சக்திகள் பசுவின் உடலிலிருந்து வெளிப்படும் ஒரு வகையான பாசிட்டிவ் எனர்ஜியால் செயல்பட முடியாமல் தடுக்கப்படுகிறது. இதை உணர்ந்த முன்னோர்கள் சுப காரியங்களை கோ பூஜையிலிருந்து தொடங்கினர். ஆலயங்களில் மட்டுமல்ல, எங்கெல்லாம் கஷ்டம், கவலை, அழுகை இருக்கிறதோ அங்கு கொஞ்சம் கோமியம், பசுஞ்சாணம், கடல் நீர், மஞ்சள் தூள் கலந்து தெளித்து பாருங்கள். தூக்கம் வராதவர்களும், தூங்க முடியாமல் கஷ்டப்படுபவர்களும், கெட்ட கனவு மற்றும் தீராத நோய் பிரச்சனையால் வலி வேதனையால் அவதிப்படுபவர்களும் அதிலிருந்து விரைவில் விடுபடுவார்கள். புது வீடு கட்டி அதில் குடியிருக்க செல்லும் முன்னர் பசுமாட்டையும் கன்றையும் அழைத்து வரும் காரணம், இதற்கு முன் ஏதாவது தீய சக்திகள் அங்கு ஒருவேளை வசித்து வந்திருந்தால் அது பசுவின் வருகையால் அந்த இடத்தை விட்டு விலகிடும் என்பதால் தான் கிரகப்பிரவேசத்தின் போது கோ பூஜை செய்கிறார்கள். ஆலயங்களை எடுத்துக்கொண்டால் கோ பூஜை அதிகாலையில் செய்வதை பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக திருச்சி திருவானைக்காவல் கோயிலில் செய்யப்படும் கோ பூஜை மிகவும் சக்தி வாய்ந்தது. உங்கள் வாழ்வில் தொடர்ந்து பிரச்சனை வந்தால் உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் அல்லது பௌர்ணமியில் திருவானைக்காவலில் அதிகாலையில் நடக்கும் கோ பூஜையில் கலந்து கொண்டு வழிபடுங்கள். காத்திருந்து அங்கு மதியம் நடக்கும் உச்சிகால பூஜையை தரிசித்து பாருங்கள்.
நிச்சயம் அதன் பின் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும். நேயர்களே, காளை, பசு, காகம், பைரவர், புலி, சிங்கம், யானை, நாகம், மயில், ஏன் எலி கூட தெய்வமாக இந்து மதம் கொண்டாட காரணமில்லாமல் இல்லை. இது அனைத்தும் மனித வாழ்வில் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டுள்ளது என்பது நிதர்சனம். எனவே ஒவ்வொரு நாளும் நம் பாரம்பரியத்தை மதிப்போம், கொண்டாடுவோம், பண்பாட்டை அறிவோம், பின்பற்றுவோம். வாழ்க்கை நிச்சயம் அற்புதமாகும். இறை ஆற்றல் நம்மை என்றென்றும் வழி நடத்தும். இது உறுதி. மாட்டு பொங்கலும் ஜல்லிக்கட்டும்